ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, அக்கா ஸ்கேனர் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணுமா, ஸ்கேனர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணுமா, தியரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, லால எல்லாம் எப்படி கேஸ் ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, ஒர்க் புக் எல்லாமே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோலவே ஆன்சர் சொல்கிறேன். இப்போ ஸ்கேனர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக 2018 2025 ஜூன் வரைக்கும் லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன் நீங்க லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பார்த்தா பத்தாதான்னு கேட்டீங்கன்னா 2018 இருக்கிறது கூட இப்ப கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா 2018-19 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்ப கேட்டிருந்தாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் எடுத்தீங்கன்னா 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிசம்பர் அட்டெம்ப்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால 2018 இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா 2017-16 வந்து உங்களுக்கு 2012 சிலபஸும் மிங்கிள் ஆகி வரும். 2012 16 இருந்துச்சு. 2018 இருந்து கரெக்டா வந்து 2016 சிலபஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து 2016 சிலபஸ் அண்ட் 2022 சிலபஸ் அப் டு 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்கேனர்ஸ் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்சியல் மேனேஜ்ல வந்து நீங்க ஈஸியா 75+ வாங்க முடியும். இப்ப பாருங்க, நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெமோ பண்ணி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். நான் வந்து குரூப் 2 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வச்சு சொல்றேன். நான் குரூப் 1க்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க என்னோட ப்ரிப்பரேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பேன் காஸ்ட் அக்கௌண்டிங்ல எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்கேனர்ஸ் வச்சு நான் அதுல காத்திருப்பேன். இப்ப நான் குரூப் 2 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வச்சு சொல்றேன். இப்ப பட்ஜெட் மாடியூல் 7 வச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க 2023 டிசம்பர். இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட், மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மெண்ட் பட்ஜெட் கேட்டிருப்பாங்க. இப்ப இதுல பாருங்க பெர்சன்டேஜ் கொடுத்து 4 ப்ராடக்ட் கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே நீங்க இல்லுஸ்ட்ரேஷன்ல பாத்திருப்பீங்களா? இல்ல, இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் ஸ்கேனர்ஸ்க்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்கேனர்ஸ்ல வந்து அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க செகண்ட் கொஸ்டினும் அதேதான், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் தான் கேட்டிருப்பாங்க. பட் பாருங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிஜெக்ஷன் ரேட், மெட்டீரியல் வேஸ்டேஜ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இல்லுஸ்ட்ரேஷன்ல இப்படி எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால ஸ்கேனர்ஸ் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கேஷ் பட்ஜெட். இப்போ கேஷ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ல ஒரு 2 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஈஸியா இருக்கும். பட் வந்து இங்க ஸ்கேனர்ஸ் கொஸ்டின் பாருங்க, ஈஸ்ட் டிவிஷன், நார்த் ஈஸ்ட் டிவிஷன் கொடுத்து சேல்ஸ் வந்து நம்ம தான் ஃபைண்ட் அவுட், இங்க யூனிட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சேல்ஸே நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெச்சா இருக்கட்டும், வேரியபிள் ஓவர் ஹெச்சா இருக்கட்டும், ஸோ எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. பட் நீங்க ஸ்கேனர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மார்க்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும் பட்ஜெட்ல கேட்டாங்கன்னா. ஸோ அதனால பாருங்க சேல்ஸே நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சேல்ஸே நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து டைரக்ட் மெட்டீரியலா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்க பாக்ஸே நம்ம தான் இந்த கொஸ்டின்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கேனர்ஸ் பார்த்தாதான் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ இது நான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்றேன். பட் எல்லா நீங்க வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க, ஒரு 5 கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கா, இல்ல ஏதாச்சும் புதுசா கேட்டிருக்காங்களான்னு சொல்லி. பாருங்க இதுவும் கேஷ் பட்ஜெட் தான். பாருங்க சேல்ஸ்லயே நம்மளுக்கு 3 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க 1/2 மந்த்னா என்ன, ஃபர்ஸ்ட் டு 5th மந்த்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ல பார்த்துருக்க மாட்டோம். இல்லுஸ்ட்ரேஷன்ல 1 மந்த், half a month அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. 1/2 கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு மந்த் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டு 5th மந்த்னு கொடுத்துருந்தா எவ்வளவு மந்த்னு கன்சிடர் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கேனர்ஸ் பார்த்தாதான் கண்டிப்பா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பர்ச்சேஸ் பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க ஸ்கேனர்ஸ்ல பார்க்கும்போது. பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கேஜெட் அது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கும். அதுல 2 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கேனர்ஸ் பார்த்தா தான் தெரியும். இது வந்து 2025 ஜூன் லாஸ்ட் இயர்ல கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸோட யூனிட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் அவங்க கொடுத்துட்டு சேல்ஸோட செல்லிங் பிரைஸோட பெர் யூனிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம ஜஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ல என்ன பார்த்துருப்போம், ஈஸியான பர்ச்சேஸ் பட்ஜெட்டா என்ன, கேஷ் பட்ஜெட்ல ஜஸ்ட் ஒரு
5 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேஸ் வந்து லேக் ஆயிருக்கு 1 மந்த். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து 20% கேஷ் சேல்ஸ், பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து கிரெடிட் சேல்ஸ், ஓவர் ஹெட்ஸ் வந்து ஆஃப் அ மந்த் லேக் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் நீங்க ஸ்கேனர்ஸ்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்ல இருந்து டைரக்ட் மெட்டீரியலா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் தான் கேஷ் பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இது 2019 டிசம்பர்ல பாருங்க, பட்ஜெட் கொடுத்துட்டு ஆக்சுவல் கொடுத்துட்டு அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் 60,000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 65,000 கேஜி வந்து மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் பிரைஸ் பெர் யூனிட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இன்க்ரீஸ் ஓவர் த பட்ஜெட் பிரைஸ். ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கேனர்ஸோட ஃபுல் சொல்யூஷன்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து இது என்ன லெசன்ஸ்னா ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல மாடியூல் 6 ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்குல்ல, அதுல உங்களுக்கு நிறைய டாபிக் வரும். நான் அந்த என்னோட வீடியோ கிளாஸ் கிளிப்பிங்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அதில் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அந்த ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கும். அந்த 3 இல்லுஸ்ட்ரேஷன்லையும் ஜஸ்ட் அவங்க சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட், பேட் டெப்ஸ் அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. பட் இல்ல பாருங்களேன், நம்ம தான் வந்து ப்ரெசென்ட் கொடுத்துட்டு ப்ரொபோஸ்டுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து சேல்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல வந்து 12 lakhs இருந்திருக்கு. ஆனா வந்து ப்ரொபோஸ்ட்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் that sales are 1/3 of exiting sales. அப்போ 1/3னா என்ன, அதை எப்படி நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க கேஷ் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், டாக்ஸ்ல பர்சன்டேஜ் போடுவோம்ல லாஸ்ட் நம்ம ரிட்டர்னுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, அதுல ப்ரீ டாக்ஸ்ன்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த 15% வந்து எப்படி அப்ளை பண்றோம், 30% கொடுத்துருக்காங்க. இங்க ஏதோ ஒரு எஃபெக்ட் நடக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க ஸ்கேனர்ஸ் பார்த்தாதான் தெரியும். கேஷ் டிஸ்கவுண்ட் எப்படி போடணும் அது எல்லாமே நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ல பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா எப்படி போடணும், இப்போ டேஸே அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்ப பாருங்க பேட் டெப்ஸ் இன்க்ரீஸ் டு 2% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஸ்கேனர்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்ல உங்களுக்கு இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், பட் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல கேட்டிருப்பாங்க. 2025 ஜூன்லயே அதே மாதிரி தான் காஸ்ட் அக்கௌண்டிங்ல 2019-20 கேட்டிருக்க ஸ்கேனர் சம்ஸ் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு லீஃபோ பீஃபோ படிச்சிருப்போம் காஸ்ட் அக்கௌண்டிங்ல, அது நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஸ்கேனர்ஸ் ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியாவே கிடைக்கும். இது எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், அது நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல கேட்டிருக்காங்க. இது பாருங்க சேம் அந்த ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் லைட்டா பிளரா இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 2025 ஜூன்ல கேட்டிருந்தாங்க. பாருங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம், அமௌண்ட் வந்து சேமா இருக்குன்னு படிச்சிருப்போம். பட் வந்து இங்க ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுனா என்ன மீனிங், ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ புரியுதா, இது நான் ஜஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் சொல்றேன். பட் நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல எவ்வளவு சிம்பிளா பார்த்தோம், பட் வந்து எக்ஸாம்ல எவ்வளவு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கார்பரேட் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், வேற என்ன இருக்கு, குரூப் 1 டேக்ஸா இருக்கட்டும், காஸ்ட் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஸ்கேனர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. டேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ்க்கு அவங்க ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் சேலரிக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு இப்போ சேலரியில வந்து நம்ம ஆர்எஃப்ஏ பார்க்குறோம்னா ஆர்எஃப்ஏக்கு தனியா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா எல்லாமே சேர்த்துதான் வரும் உங்களுக்கு சேலரியில. ஸோ அப்ப நம்ம ஸ்கேனர்ஸ் பார்த்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ டேக்ஸுக்கு மட்டும் ஸ்கேனர் வாங்குறீங்கன்னா கரெக்டா வந்து லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குங்க. ஏன்னா அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும்ல, ஸோ அதனால வந்து லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வெப்சைட்ல ஆன்சர் செக் பண்ணீங்கன்னா வந்து சேஞ்சஸ் இருக்கதா செய்யும். ஏன்னா இப்ப சேஞ்ச் ஆயிருக்கலாம் ப்ரொவிஷன்ஸ், அதனால. நெக்ஸ்ட் தியரி வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி காட்டுறேன். வந்து பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து தியரி இருக்கும். அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பட்ஜெட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் வந்து அவங்க பேராகிராஃபா
ஒரு 1 பேஜ் கிட்ட பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் கேட்டிருப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா டிஃபரன்ஸாவே கொடுத்துருவேன். ஸோ பட்ஜெட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா என்ன, நிறைய பாயிண்ட்ஸ் வரும். நான் இங்கே ஹைட் பண்ணிருக்கேன் நிறைய பாயிண்ட்ஸ். அண்ட் சேம் சிமிலாரிட்டிஸ் ஆல்சோ எப்படி எழுதணும்னு சொல்லி பாயிண்ட் நெக்ஸ்ட் இதுக்கும் என்ன சிமிலர் சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு படிக்கவும் ஈஸியா இருக்கும். சப்போஸ் டிஃபரன்ஸா கேட்டாலும் அவங்க டிஃபரன்ஸா எழுதிடுவாங்க ஈஸியா. ஸோ இதுவே வந்து அவங்க பேராகிராஃபா கேட்டாலும் நம்ம டிஃபரன்ஸ் படிச்சுட்டு பேராகிராஃப் எழுதுறது ஈஸி தான். பேராகிராஃபா படிச்சுட்டு டிஃபரன்ஸ் எழுதமோட்டா ஐயோ என்ன கீ பாயிண்ட்ஸ் எழுதுறதுன்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ இதுவே நம்ம டிஃபரன்ஸா படிச்சிட்டோம்னா அங்க பேராகிராஃபா கேட்டாலும் அவங்க ஈஸியா ப்ரெசென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங்ல நான் மாடியூல் 5க்கு ஒரு தியரி கொஸ்டின்ஸ் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி ப்ரெசென்ட் பண்றோம்னு சொல்லி. இல்லுஸ்ட்ரேஷன் 48ல அவங்க வந்து அண்டர் அப்ளைட் ஓவர் ஹெட் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க மாடியூல் 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. ஸோ அப்ப நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணா அண்டர் அப்ளைட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்னா என்ன, எதனால, அதுக்கு ரீசன் என்னது, அண்டர் அப்ளைட் ஓவர் ஹெட்ஸ்க்கு எதனால ரீசன், அது வந்து வேரியன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க இன்டி டெர்மினேட் ஃப்ரம் கிவன் இன்ஃபர்மேஷன் சொல்லி. ஸோ அந்த இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி லாஸ்ட் நான் கொடுத்துருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதனால இது நடந்திருக்கு, ஸோ அப்போ அவங்க வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல இருந்து ஒன்று காட்டுறேன். இப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கம்பெனில வந்து எம்ப்ளாய்க்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணலாம். இப்போ 5% சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து கம்பெனில இருந்து இந்த இயர் வந்து யாராச்சும் ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் ஷேரிங் இருக்காது. ஸோ 5%ல இருந்து 4% வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க கம்பெனிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 19 எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 19ல இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த கேஸ்ல அப்ளிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது அவங்களுக்கு ஒரு நீட்டா இருக்கா, ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் ஒரு நீட்டா இருக்கும். இப்போ டேக்ஸுக்கும் அதான் சொல்றேன். இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எழுதுங்க. ப்ரொவிஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். சம்ஸ் போடும்போது ப்ரொவிஷன்ஸ் மேலேயே இருக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடவும் ஈஸியா இருக்கும். இப்போ லாக் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்கறாங்க 8 கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க உங்களுக்கு மாதிரி கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் எழுதுங்க, அதுல இருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல இருந்து ப்ரொவிஷன்ஸ் என்னது, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ கேஸ் ஸ்டடி எல்லாமே இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் ஸ்டடியில இருக்கிற ஃபேக்ட் என்னது, நாம என்ன அதுல இருந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன்ஸ் என்னது, ப்ரொவிஷன்ல உங்களுக்கு செக்ஷன் நேம் தெரிஞ்சா நம்பர் எழுதுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் அந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் எழுதினாலே எனக்கு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் எழுதுங்க. செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுங்க, செக்ஷன் வந்து தப்பா ப்ரெசென்ட் பண்ணிடாதீங்க. செக்ஷன் கரெக்டா தெரியுதுன்னா மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுங்க. லால இப்ப என்கிட்ட கிளாஸஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் சம்ஸும் நான் டீச் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிருப்பேன். இது என்ன கொஸ்டின்ஸ், அது கீழே ஆன்சரும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நீ எந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இது எடுத்திருக்காங்க, ஸோ அதுக்கு என்ன ஆன்சர், ஸோ எல்லாமே நான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி பிடிஎஃப்ல கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்கிட்ட கிளாஸஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிடிஎஃப்லேயே இப்போ நீங்க வேரியன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேரியன்ஸ் இருக்கும், மெட்டீரியல் வேரியன்ஸ் இருக்கு, லேபர் வேரியன்ஸ் இருக்கு, சேல்ஸ் வேரியன்ஸ் இருக்கு, வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்டு வேரியன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொண்ட மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 இல்லுஸ்ட்ரேஷன் வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 46 47ல வர்ற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் வேரியன்ஸ், சம்திங் 30 35 அதுல வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னா மெட்டீரியல் வேரியன்ஸ் எல்லாமே எந்தெந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு, ஸோ அது என்ன வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி டேப்லேஷன் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து ஆல் வேரியன்ஸ் எல்லாமே டீச் பண்ணிருப்பேன். ஸோ அது எல்லாமே எந்தெந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு. இப்போ 48 49னா அது தியரி, அது என்ன தியரி, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடா சொல்லி கூட நான் அந்த பிடிஎஃப்ல அவங்க பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிருப்பேன். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 53னா அதுல என்னென்ன வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட்னா இல்லுஸ்ட்ரேஷன் 1ல என்ன பட்ஜெட், இல்லுஸ்ட்ரேஷன் 2லனா என்ன பட்ஜெட், இல்லுஸ்ட்ரேஷன் 3ல என்ன பட்ஜெட். ஸோ அந்த மாதிரி 26 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னா 26 இல்லுஸ்ட்ரேஷன்ல என்ன சம்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்.
படிக்கும் போது அவங்களுக்கு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஈஸியா படிப்பாங்க. இப்ப லிங்க் எப்படி இப்ப கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 months வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அன்லிமிட்டெட் வியூஸ் தான். ஸோ அந்த மாதிரி நான் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வைஸாவே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். இப்போ திடீர்னு உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 7 and 8 ஆல்ரெடி ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க. எக்ஸாம் அப்போ உங்களுக்கு டக்குன்னு இல்லுஸ்ட்ரேஷன் 7 மட்டும் டவுட்டா இருக்குன்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் 7 and 8 பார்த்துடலாம். ஈஸியா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 12 சப்போஸ் சிமிலரா இருக்குன்னா அந்த இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பாருங்க, இது வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே வேரியன்ஸ் இருக்கும்ல அந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ல என்ன செஞ்சிருப்போம், ஃபார்முலால எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறது அந்த மாதிரி தான் இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம். பட் நீங்க ஸ்கேனர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங்ல பேசிக்ஸ் படிச்சிருப்போம்ல, வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பெர் ஹவர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரேட் ஓவர்ஹெட் நீங்க அந்த ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்டோட ஃபார்முலாக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்ல வேற ஃபார்முலால இருந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஃபார்முலால. ஆல்ரெடி சொன்ன சம் தான், ஈஸ்ட் வெஸ்ட் அந்த சேல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல அந்த சம்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நோட்ஸும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக கொடுத்துருவேன். ஓவரால் ஃபார்மேட்னா அந்த இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 5 இருக்கு, அதில் ஏதோ ஒரு ஃபார்மேட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும், ஜஸ்ட் அவங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு பிடிஎஃப். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 1ல இருந்து 14 அதுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸும் இருக்கும், நோட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட் ஸ்கேனர் சம்ஸ்க்கு தனியா நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெஃபர் பண்றதுக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், ஸ்கேனர்ஸ் வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்பவே நான் உங்களுக்கு ஒரு 6 to 7 சம்ஸ் கிட்டவே காட்டியிருப்பேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. நீங்க குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்போ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி தானே பார்த்தோம், ஸ்கேனர்ஸ்ல எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா ஸ்கேனர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் மாடியூல் வைஸ் கிளாஸஸே அவைலபிளா இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல மாடியூல் 6ஓட மாடியூல் மட்டும் வேணும், இல்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல மாடியூல் 8 மட்டும் வேணும், இல்ல மாடியூல் 7 மட்டும் வேணாலும் நீங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இப்போ எல்லாமே சொல்லிட்டேன், ஸ்கேனர்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும்னு சொல்றதுக்காண்டி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ லாக் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன், கேஸ் ஸ்டடி கேட்டிருந்தா. நெக்ஸ்ட் தியரி கொஸ்டின் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கூட நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் வைஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் கிடைக்கும். வேற என்ன கேட்டிருந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குரூப் 1க்கும் அதே மாதிரி தான், சேம் தான். காஸ்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் ஒரு லாஸ்ட் 2023ல இருந்து 25 கூட நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்கேனர் சம்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாம நிறைய ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாடியூல்ஸ் வீடியோ ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம்க்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.